கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க நம்ம சாண்ட்ராக்கா. சாண்ட்ராக்காவுக்கு நேற்றே வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. யாரையாவது ஒருத்தர் வந்து ஃபயர் பண்ணணும், இல்லை அப்படின்னா பதவி மாற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இதனால் வந்து நேற்றிருந்தே வந்து சாண்ட்ராக்கா வந்து மண்டையை பிச்சுருந்தாங்க. என்ன பண்ணலாம், யாரை பதவி விலக வைக்கலாம், யாரை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியில் வந்து திவாகர் பக்கம் தான் வந்து தன்னுடைய தலையை வச்சு படுத்துட்டாங்க. திவாகர் வந்து சரியாக வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாரு. கிச்சனில் வந்து ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. திவாகரை வந்து பதவி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் விக்ரமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அவரோட வேலையை வந்து அவர் வந்து கரெக்டாக தான் பண்ணுறாரு. அவர் எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் தொல்லை பண்ணணும், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் சொன்னால் வந்து பண்ணிப்பார், மாற்றிப்பார். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு வந்து மாற்றணும், அப்படிலாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுனால விக்ரம் அவர்கள் வந்து அந்த முடிவை வந்து எடுக்கலை. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து வந்து முடிவு பண்ணாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும், வேறு வழியில் நம்மளே வந்து களத்தில் இறங்கினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் செஃப்பாக வந்து இருக்காங்க, தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. நான் வந்து செஃப் வந்து கிடையாது, என்னால் வந்து வேலையை வந்து செய்ய முடியாது, நான் சொன்னதை யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால் நான் பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விட்டு விலகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்னாச்சு அப்படின்னா, காலையில் வந்து பொழுது விடியுது, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து கெஸ்ட்டுக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து செஃப் வந்து தேவை. ஸோ செஃப்புக்கிட்ட வந்து எல்லோரும் வந்து பேசி பார்க்குறாங்க. யார்கிட்ட, சாண்ட்ரா கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசி பார்க்குறாங்க. மேனேஜர் உட்பட அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம பார்வதிலாம் எவ்வளோ பொறுமையாக பேசி நான் பார்த்ததே இல்லை. அவங்களும் போயிட்டு என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்படிலாம் வந்து முடியாது, நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராக்கா அடம் பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி உங்களோட உடைமைகளை வந்து கொடுங்க, நாங்கள் வந்து வேறு ஆளுக்கு வந்து பதவி கொடுக்குறோம், நீங்கள் அந்த செஃப் உடையெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நான் வேறு ஆளுக்கு வந்து பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க வந்து கேட்குறாங்க. யார், பார்வதி போயிட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி வந்து கேட்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை வந்து போடுறாங்க. யார், சாண்ட்ரா வந்து ஒரு வார்த்தை போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, என் சம்பளத்தை கொடு, என் சம்பளத்தை கொடுத்த அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசணுன்னே பார்வதி ஒரு கட்டத்தில் வந்து டென்ஷன் ஆகிட்டு, நான் எல்லாத்தையும் லவ் போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லிவிட்டாங்க. லவ் போறியா இந்த ஒரு வார்த்தையை சொன்னோடனே இன்னும் கோவம் நம்ம சாண்ட்ராக்காவுக்கு வந்துடுச்சு. நான் லவ் போகிறேன்னா சும்மாவே நான் வந்து ஆடுவேன், எனக்கு வந்து ஏற்கனவே சீக்ரெட் டாஸ்க் வேறு, இதில் வேறு நீ வேறு வார்த்தையை வந்து கொளுத்தி போட்ட, சும்மா விடவும் அடி அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா டாஸ்க்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து மெதன்னு சுற்றிட்டுருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரி சுற்றுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணணும், அதேமாதிரி ஒருத்தவங்களை வந்து பதவி விலக வைக்கணும், பதவி மாற்றம் நடக்க வைக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அக்கா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஆனால் இப்போ இவங்களையே வந்து கார்னர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இவங்க இதன் மூலியமாக ஒரு ஆட்டத்தை வந்து பண்ணுறாங்க. பட் இதில் வந்து யார் பலியாட ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல. நேற்று வரைக்கும் திவாகரை கார்னர் பண்ணாங்க, இன்றைக்கி யாரை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே தெரியல. எல்லாரும் அந்த வலையில் யாரெல்லாம் மாறுறாங்களோ அதில் யாராவது ஒருத்தர் வந்து பிடிச்சி ஹிட் பண்ணி அவங்கள வந்து மாற்ற வைக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு முடிவாக இருக்கும். அதுக்கு வந்து தன்னுடைய பதவி விலகி அதன் மூலியமாக ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் சாண்ட்ரா அவர்கள் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து சரியான கடுப்பாகும். அந்த மாதிரி தான் ஆகுது. அப்படி என்ன சம்பவத்தை வந்து பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிச்சன் அப்படின்னா அங்கே வந்து செய்கிறோம், ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த தவறுகளை வந்து அப்படியே வந்து நேராக வந்து கெஸ்ட்டுக்கிட்டே வந்து சொல்கிறது. கெஸ்ட் வந்து சாப்பிடுங்கிற இடத்துல போயிட்டு இந்த மாதிரி சாப்பாட்டில் முடி இருந்தது, அது எடுத்து போட்டேன், இவன் தான் எடுத்து போட்டான், அது எடுத்து போட்டதை உங்களுக்கு கொடுத்தோம், அதை தான் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறது. அதேமாதிரி என்னோட டவலை தான் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க, எனக்கு ஏற்கனவே வந்து சளி பிடிச்சிருக்கு, அவங்க வேணும்னே அந்த டவலை கொடுத்தாங்க அப்படின்றது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடத்துல வேணும்னே போய் தும்புறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களை நம்ம சாண்ட்ராக்கா வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு வார்த்தைலாம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த தலைமுடி இருந்ததை வந்து எடுத்து போட்டு அதை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன், அதை நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கிட்ட சொல்லும்போதும் அதேமாதிரி என்னோட துண்டு தான் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்க போகுது, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, எனக்கு இருந்த சளி உங்களுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதையோ சொல்லி எப்படியோ பேசி பார்த்தீங்கன்னா வந்த கெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கான கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் கெஸ்ட் வராங்கன்னா அவங்கள வந்து பொறுப்பாக பார்த்து அவங்கள வந்து நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கணும். அந்த விஷயத்தை இவங்க யாருமே வந்து பண்ணவே வந்து கிடையாது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கெஸ்ட்டை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. நம்ம எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்தோம், கம்முன்னு வீட்டில் இருந்துங்களாமேடா, ஒரு வாரம் தெரியாமல் இவங்களுக்கோசரம் வந்து உள்ள கண்டென்ட்டுக்காக பிக் பாஸ் என்னை வந்து கூப்பிட்டது இப்படி வந்து பழி வாங்குறிய பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய்ட்டு புலம்புவாங்க போல். அந்த அளவுக்கு கெஸ்ட் எல்லாருமே வந்து மன உடைஞ்சு போயிருக்காங்க. எப்படா ஒரு 3 நாள் ஆகும், எப்படா இந்த வாரம் வந்து முடிஞ்சு நம்ம வெளியில் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாண்ட மன உளைச்சலில் கெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல சாண்ட்ரா அவர்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஈவில் மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ஏஞ்சல் வர்சஸ் ஈவில் டாஸ்க் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஈவில் குணம் அப்படின்றது வெளியே வந்ததுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் பதவி விலக போகிறாங்க, இல்லை வந்து சாண்ட்ரா அவர்கள் நெக்ஸ்ட் வீக் நேரடியாக நாமினேஷனுக்கு வந்து போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.